இன்னொரு விஷயம் தெரியுமா, இது ஒரு பயங்கர சீக்ரெட். என்னன்னு தெரியுமா, நம்ம நார்மல் ஃபுட்டை சமைக்கிறத விட டயட் ஃபுட்டை சமைக்கிறது சீக்கிரம் சமைச்சிடலாம், ஈஸியாக சமைச்சிடலாம். அது எப்போவுமே நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டை மட்டும்தான் வந்து சார்ந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து நார்மலாக சமைக்கணும் அப்படின்னா குழம்பு வைக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி மசாலா போட்டு அதை வேக வச்சு சாப்பாடு வச்சு எவ்வளவோ பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி டயட் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இன்க்ரீடியண்ட்லேயே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். சூப்பராகவும் இருக்கும், உங்கள் ஹெல்த்தியாகவும் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி சிங்கிள் இன்க்ரீடியன்ட் வச்சு நான் ரெண்டு வெஜிடபிள் பண்ண போகிறேன், விச் இஸ் டயட் டிஷ். ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். பட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பம்ப்கினை நான் குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இதை நான் எப்படி குக் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஒரு கடாயில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிட்டேன். அதுக்குள்ளே நான் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ண பம்ப்கினை உள்ளே போட்டுட்டேன். இதுக்குள்ளே நான் ஒரே ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுட்டேன். இதுக்குள்ளே கொஞ்சமாக பெப்பர் அப்புறம் சால்ட் ரெண்டுமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கையளவு இந்த மாதிரி கறி லீஃப் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ பம்ப்கின் செஞ்ச அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றி, ஸோ இந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளே இப்படி ரிங்காக கட் பண்ண பாவக்காவை உள்ளே போட்டிருக்கேன். இதுக்குள்ளே ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கிறோம். அவ்வளோதாங்க, டிஷ் ரெடி. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதை மூடி வைக்க போகிறேன். ஸோ என் லஞ்ச் பார்த்திங்கன்னா 2 முட்டை, சப்பாத்தி, ரெட் பம்ப்கின் பொரியல் அண்ட் கத்திரிக்காய் பொரியல். அப்புறம் என்னோடய டின்னருக்கு நான் சிக்கன் வறுவல் சாப்பிட்டேன், ஒரு 150 கிராம், அவ்வளோதான்.